जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். நியாயேந்து சேகரம். அந்த பெரியவர் பண்ணியிருக்கும் கிரந்தங்களில் நியாயேந்து சேகரம் என்பதும் ஒன்று. அது அத்வைத வேதாந்தம், தர்க்கசாஸ்திரம் ஆகிய இரண்டும் சேர்ந்த புஸ்தகம். தர்க்கசாஸ்திரம் என்று பொதுவாக சொல்வதற்கு நியாயசாஸ்திரம் என்றே பெயர். அதனால்தான் அந்த சாஸ்திரத்தை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்ட இந்த நூலுக்கு நியாயேந்து சேகரம் என்று பெயர். நியாய பாஸ்கரம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது அனந்தாரியர் என்பவர் எழுதியது. அத்வைத வேதாந்த கிரந்தங்கள் சிலவற்றில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தர்க்கவாதங்கள் சரியானவை இல்லை என்று கண்டனம் செய்து தர்க்க ரீதியாக எழுதப்பட்ட புஸ்தகமே நியாய பாஸ்கரம். அதில் சொல்லியிருக்கும் வாதங்கள் தான் சரியில்லை என்றும் அத்வைத கிரந்தங்களின் வாதங்கள் சரியானவையே என்றும் நன்றாக அலசி மன்னார்குடி பெரியவர் எழுதிய மறுப்பு நூல்தான் நியாயேந்து சேகரம். நியாயசாஸ்திரத்தில் தம்முடைய புஸ்தகம் சூரியன் மாதிரி பிரகாசிப்பது என்று பொருள்பட அனந்தாரியர் நியாயபாஸ்கரம் என்று பெயர் வைத்தார். சூரியன் அஸ்தமித்தபின் குழுகுழுவென்று நிலாவை கொடுத்து தாபசாந்தி செய்வது சந்திரன். சந்திரனுக்கு இந்து என்றும் பெயர். நியாயபாஸ்கரத்தின் வாதங்களை அஸ்தமிக்க பண்ணி சஹ்ருதயர்கள் மனசுக்கு சந்திரிகை மாதிரி ஜிலுஜிலு என்று இருப்பது தம்முடைய மறுப்பு நூல் என்று காட்டும் விதத்தில் நம்முடைய பெரியவர் தம் புஸ்தகத்துக்கு பெயர் வைக்க எண்ணினார். ஆகையால் அதற்கு அவர் நியாயேந்து என்று பெயர் வைத்திருந்தாலே போதும். ஆனால் அடக்க குணமுள்ள அவர் தாம் ஸ்வயமாக இப்படி ஒரு பெரிய நூல் எழுதியதாக நினைக்காமல் ஈஸ்வர பிரசாதமாகவே எழுதியதாகத்தான் நினைத்தார். அதனால் தாம் வைக்கும் பேர் ஈஸ்வரனையும் ஞாபகப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். சந்திரன், சிவன் இருவரையுமே ஞாபகப்படுத்துவதாக சந்திரசேகர என்று பெயர் இருக்கிறதல்லவா, இதையே இந்து சேகர என்றும் சொல்வார்கள். அதனால்தான் நியாய இந்து சேகரம், நியாயேந்து சேகரம் என்று தம்முடைய புஸ்தகத்துக்கு பெயர் வைத்து விட்டார். தலையாக உச்சியாக விளங்குவது சேகரம். அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி அந்த சம்பிரதாய புஸ்தகங்களில் கூறியுள்ள வாதங்கள் தர்க்க சாஸ்திர ரீதியாக சரியானவையே என்று அழுத்தமாக நிரூபிக்கும் தலை சிறந்த நூலாக நியாயேந்து சேகரம் விளங்குகிறது. கும்பகோணத்தில் நமது மடத்து பரம குரு சுவாமிகள் அத்வைத பிரச்சாரத்துக்காக அத்வைத சபா என்று ஆரம்பித்து வைத்து, குறிப்பு ஸ்ரீசரணர்களுடைய குருவின் குருவான 6வது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1894 அத்வைத சபையை தொடங்கினார். அது நம்முடைய சித்தாந்தத்துக்காக நல்ல சேவை செய்து வருகிறது. அதில் வருஷா வருஷம் நடத்தும் பரீட்சைகளில் நியாயேந்து சேகரம் குறித்தும் ஒரு பரீட்சை இருக்கிறது. இதில் சிறப்பாக தேறி முதல் பரிசு வாங்குவதுதான் சபையின் தலை சிறந்த சம்மானமாக கருதப்படுகிறது என்பதிலிருந்து நூலின் சிறப்பு புரியும். அதாவது அத்வைத சபாவின் ஆரம்ப வருஷங்களில் நம்முடைய சாஸ்திரிகள் அதில் முக்கியமான அங்கம் வகித்திருக்கிறார். பிள்ளையாரும் தர்க்க சாஸ்திரமும். சரி, தர்க்க சாஸ்திரத்துக்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம்? தர்க்க சாஸ்திரத்தில் இதனால் இது இப்படி என்று காரண காரியங்களை அறிவு ரீதியில் இசைத்து காட்டி வகுத்துள்ள விதிகளுக்கு நியாயம் என்று பெயர். அதனால்தான் அந்த சாஸ்திரத்துக்கே நியாயம் என்று விசேஷ பெயர் ஏற்பட்டிருக்கிறது. உவமைகளை கொண்டும் நமக்கு புரியுமாறு பல நியாயங்களை வகுத்து தந்திருக்கிறது. நியாயசாஸ்திர நூல்களில் சொல்லியிருப்பவற்றோடு ஆன்றோர் வசனத்திலும் பொது வழக்கிலும் பிறந்த இப்படிப்பட்ட அநேக நியாயங்களும் உள்ளன. உதாரணமாக, உத்தேசமில்லாமல் தற்செயலாக ஒன்றை அடுத்து இன்னொன்று நடக்கும்போது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்கிறோம் அல்லவா? இதற்கு காக தாளிய நியாயம் என்று பெயர். தாளி என்றால் பனை, தாலி கூட அதிலிருந்து வந்ததுதான். சமஸ்கிருதத்தில் லாவுக்கும் லாவுக்கும் பேதம் கிடையாது. ஸ்திரீகளின் சௌமங்கல்யத்துக்கு முக்கியமான சின்னங்கள் காது தோடும் கழுத்திலுள்ள மங்களசூத்திர பதக்கமும் தான். ஆதியில் ரொம்பவும் எளிமையாக நம் பெரியோர்கள்
வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருந்த போது இந்த காதணி கழுத்தணி இரண்டுமே பனையோலையால் தான் ஆனதாக இருந்தன. அதனால்தான் வைரத்தோடானால் கூட அதை பிற்காலத்திலும் வைர ஓலை என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது. சியாமளா நவரத்ன மாலையில் அம்பாளையே தாளி பலாஷ தாடங்காம் என்று சொல்லியிருக்கிறது. அம்பிகையே பனை ஓலையைத்தான் தாடங்கமாக சுருட்டி போட்டு கொண்டிருக்கிறாளாம். கழுத்தில் மங்களசூத்திர பதக்கமாகவும் அந்த ஓலை நறுக்கே இருந்திருப்பதால் தான் அதற்கு தாலி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளையாரை விட்டு விஷயம் எங்கேயோ போய்விட்டது. அத்வைத வேதாந்தம், நியாய சித்தாந்தம் ஆகியவற்றை பற்றிய நியாயேந்து சேகரத்தில் பிள்ளையாரை பற்றி இருப்பதை சொல்ல வந்தேன். இன்ன அடிப்படையினால் இது இப்படி நிரூபிக்கப்படுகிறது என்று காட்டுவனவாக நியாயங்கள் என்று பல உண்டு என்று சொன்னேன் அல்லவா? ஒரு புஸ்தகம் என்றிருந்தால் அதில் முதலில் மங்கள ஸ்லோகம் என்று இருக்கும். பாயிரம் கடவுள் வணக்கம் என்றெல்லாம் சொல்வது இதைத்தான். சற்று முன் சொன்னார் போல இப்படிப்பட்ட மங்கள ஸ்லோகங்களில் எடுத்த எடுப்பில் உள்ளது பிள்ளையாரை பற்றியதாகத்தான் இருக்கும். நியாய சம்பந்தமாக நாம் எழுதுகிற இந்த புஸ்தகத்தில் ஆரம்ப ஸ்லோகமாய் இருக்க வேண்டிய பிள்ளையார் ஸ்துதியிலேயே ஏதாவது ஒரு நியாயத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துவிட்டால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று ராஜு சாஸ்திரிகள், அதாவது மன்னார்குடி பெரியவர்கள் நினைத்தார். மகா பண்டிதரானதால் நினைத்தபடியே ஸ்லோகம் பண்ணிவிட்டார். பிள்ளையாரை அதுதான் தர்க்க சாஸ்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி விடுகிறது. பெரியவாளின் பிள்ளையார் ஸ்லோகம். அப்யான்யாமரம் ஆரிரா தைஷதாம் யத் பாத பங்கேருகஹ த்வந்த்வாராதனம் அந்தராயஹதயே காரியம் த்வவஷ்யம் விதுஹு தத் ஹேதோரிதனி திவித்து பஜதே தேவம் யம் ஏகம் பரம் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ துவைமாதுரோ வியாத்சனக. இதுதான் நியாயேந்து சேகரத்தின் மங்கள ஸ்லோகம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், வேறே ஏதோ ஒரு தெய்வத்தை, அதாவது விக்னேஸ்வரர் அல்லாத இன்னொரு தெய்வத்தை பூஜை பண்ண விரும்புகிறவர்கள் கூட தங்களுடைய பூஜையில் ஏற்படக்கூடிய விக்னம் நீங்குவதற்காக விக்னேஸ்வரருடைய 2 பாத கமலங்களை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டுமென்று அறிந்திருக்கிறார்கள். பூஜை செய்கிறவன் தத்ஹேது நியாயம் தெரிந்தவனாய் இருந்தாலோ, அதாவது வேறே தெய்வத்தை பூஜை பண்ண வேண்டுமென்றே நினைக்காமல் ஏக பரம்பொருளான விக்னேஸ்வரர் ஒருவரை மாத்திரம் பூஜிப்பதோடு முடித்து விடுகிறான். இப்படி சகல காரியத்தையும் தாமே பூர்த்தி செய்து தர வல்லவராக உள்ள அந்த விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாகும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.